Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப சுவையான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் கொத்து பரோட்டா, அதுவும் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கொத்து பரோட்டா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தறலாம். நான் இன்னைக்கு 6 பரோட்டா எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு வெங்காயம், 2 தக்காளி, நான் வந்து இன்னைக்கு capsicum, கேரட், பச்சை பட்டாணி, ஒரு அரை எலும்புச்சம்பழம் இதை எடுத்து வச்சுருக்கேன். காய் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வந்து கெச்சப் வந்து கடைசியாக ஆட் பண்ண போகிறேன், அதுக்காக கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது ரெண்டும் தான் இந்த இதுக்கு மெயின். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு 10 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது மூணையும் சேர்த்து அரைக்கணும். தேவையான அளவு ஆயில், உப்பு தேவையான அளவு. இது எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு தேவையான சாமான்கள். இப்போ இதை வச்சு எப்படி நம்ம கொத்து பரோட்டா செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாக தான் தேவைப்படும். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானோன்னு நம்ம கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியனை ஆட் பண்ணுங்கள். ஆனியன் வந்து கொஞ்சம் சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனீங்க அப்படின்னா நல்லா சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிட்டு பண்ணுங்கள். நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சீக்கிரம் வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா அது ஒரு பச்சை வாடை போகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ பச்சை வாடை போயிடுச்சு. அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி கணக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும். அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனீங்க அப்படின்னா சீக்கிரம் இதுவும் வதங்கிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடலாம். இது நல்லா வந்து எல்லா மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கிறப்ப. இந்த டைமில் நம்ம முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு இது மூணையும் வந்து பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு, ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ரெண்டுமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். மட்டன் மசாலா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு ஒரு ஃப்ளேமை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா மசாலா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பச்சை வாடையும் போயிடும், அதே மாதிரி ஆயிலும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகம், கேரட், பட்டாணி எல்லாத்தையும் மூணையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இந்த மசாலாவோடையே வதக்குனீங்க அப்படின்னா சீக்கிரம் குக் ஆகிடும். ஏன்னா இந்த வெஜிடபிள் எல்லாமே சீக்கிரமாக குக் ஆகிறது. நல்லா இதிலே மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விடலாம். வேக விட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மசாலாவோட. நான் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அதனால் அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி போட்டு காய், மசாலா எல்லாம் நல்லா வந்து வெந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போயே ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இந்த அளவுக்கு நல்லா வந்து வேக வச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, நம்ம வந்து அந்த சோம்பு, கசகசா, அதே மாதிரி முந்திரி பருப்பு இது மூணையும் இந்த மாதிரி திக்காக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை இதோட ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி இது ஊற்றினோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப திக்காகிடுச்சு அப்படின்னா.
இதையும் நல்லா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடுங்க. இப்பயும் கொஞ்சம் ஆயில் வந்து பிரிஞ்சு வரணும். நம்ம முந்திரி பருப்பும் கசகசமும் போட்டிருக்கனால நல்ல கிரேவி திக்காயிடும். அதனால் எப்போவுமே வந்து ஃப்ளேமை மீடியமாகவே வச்சு வந்து வேக விடுங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வந்து ஆயில் பிரிஞ்சு நம்ம காய்கறிகள் மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மற்ற ஜாமான்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இதோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இனிப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலைஸ் ஆகும். அதனால் வந்து கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பார்த்தா தெரியும் ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்லுவாங்க. இந்த கெச்சப் போட்டிங்க அப்படின்னா நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே நம்ம டேஸ்ட் இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாம் ஈவனாக எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம கிரேவி வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து நான் 6 பரோட்டா தான் செய்ய போகிறேன் இல்லையா. எனக்கு கிரேவி அதிகமாக இருக்குது. அதனால் பாதி கிரேவியை எடுத்து வச்சுட்டு, எப்போதுமே கிரேவி அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம பரோட்டாவை மிக்ஸ் பண்ணலாம். இதை நீங்கள் தனியாக கூட இன்னும் கொஞ்சம் கிரேவியை தண்ணி ஆக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து சால்னா. இப்போ நான் வந்து பரோட்டாவை இந்த மாதிரி பிச்சு போட்டு வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஈவனாக எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கிரேவி பரோட்டா எல்லாமே வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகணும். தீயை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்த வேண்டியதுதான் பாக்கி. இந்த மாதிரி ஷார்ப் ஏஜ் உள்ள ஏதாவது உங்கள் சாமான் ஏதாவது மூடியோ இந்த மாதிரி டம்ளரோ வந்துச்சுன்னா இந்த மாதிரி குத்துங்க. அப்போ வந்து மசாலாவும் பரோட்டாவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நம்ம பரோட்டா பீசஸும் நல்லா கொத்துன மாதிரி சின்ன சின்ன பீஸ் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தியாச்சு. கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஈவனாக எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ எலும்புச்சம்பளம் கொஞ்சம் பிழிஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எலும்புச்சம்பளத்தையும் பிழிஞ்சிட்டு நம்ம கொத்தமல்லியும் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் ரைத்தாவோட சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.